ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். வாங்க இன்றைக்கி கொடைக்கானல் ட்ரிப்பு போகலாம். ஒரு 2 டேஸ் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடைக்கானல் வந்து கவர் பண்ணல. நிறைய வீடியோஸ் வந்து கொடைக்கானல் கொடுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி கொடைக்கானல் வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணலைங்க. அதுக்கு முன்னாடி, அதாவது வத்தலக்குண்டுக்கு முன்னாடி டெம்பிள் சிட்டி இருக்குது. வெயில் ஜாஸ்தி, பசி எடுத்துருச்சு. அங்கே போயிருந்தோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் அங்கே உள்ள பிளேசஸ் எல்லாம் அப்படியே நிறைய ஷாப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபன் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் என் பசங்கள்லாம் கொஞ்சம் கேமெல்லாம் விளையாடணும் அப்படின்னாங்க. அதனால் நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே இதுதாங்க கேம் வேர்ல்டு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் நிறைய இருக்குங்க. உள்ளே அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கார்டன். அப்புறமா அது என்னது காஸ்டைன் அயன் பாத்திரமெல்லாம் இருக்குது. கார்டனில் பாருங்கள், நல்லா நிறைய குரோட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. வெயிலுக்கு பரவாயில்லைங்க, ஏதோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட் இயர் வந்து கொடைக்கானல் போகும்போதும் இந்த ஷாப்பில் வந்து ஒரு சில காஸ்டைன் பாத்திரமெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். அதை வந்து ஷார்ட்ஸில் இருக்குது பாருங்கள். இந்த செம்பருத்தி பாருங்களேன், ஒயிட் கலர் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இந்த வெயிலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஜஸ்ட் அதை டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஷாப்புக்குள்ளே போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உட்டன் ஐட்டம்லாம் இருக்குது. நான் பார்த்ததுமே இந்த காஸ்டைன் வடைச்சட்டி பார்த்தேங்க. நல்ல வெயிட்டு, பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் இந்த குழிப்பணியாரம் இதுவுமே நல்லா இருந்துச்சு. இங்கே ப்ரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். லாஸ்ட்டு வந்து ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட தான் வந்து தோசை தவாவும் மினி கடாயும் வாங்கினேன். இருந்தாலும் எனக்கு இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. 800. ஆனால் நான் வாங்கலைங்க. வாங்க அப்படியே டெம்பிள் சிட்டிக்குள்ளே இருக்கிற சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஜஸ்ட்டு எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா மதுரையில் கூட இருக்குது டெம்பிள் சிட்டி. ஆனால் அந்த அளவுக்கு நான் போனது கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா அது என்னது, வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. அது என்னது, இந்த இடிக்கல், அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸ் பாருங்களேன். நான் வெயிட்டாக இருக்குன்னு தூக்குனேன், ஆனால் லேஸாக தான் இருந்துச்சு. அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டேன். இந்த மினி இது என்னன்னு தெரியலங்க, ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன், கையில் எடுத்தேன். ஆனால் 500 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு ஒர்த்தா என்னன்னு தெரியல. இதில் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. யாருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்கும் அப்படின்னா, கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப் கிடையாதுங்க, டெம்பிள் சிட்டி இருக்குல்ல, டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்குள்ளே இந்த ஸ்டோர் வச்சுருக்காங்க. நிறைய வீட்டுக்கு தேவையான சாமி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் பேகு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எதையுமே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். எதுவுமே நான் வாங்கவே இல்லை. வீட்டில் சொல்லியே அனுப்புனாங்க, எதையும் வாங்கக்கூடாது, வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு. இந்த அரைக்கிறது அம்மியா, அது மேலேயும் எனக்கு ஒரு கண்ணுங்க. ஆனால் பார்த்துட்டு வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம், குழந்தைங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோன்னா அங்கே குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. இது பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. நானும் கொஞ்சம் நேரம் எடுத்து கையில் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே வச்சுட்டேங்க. இந்த மரப்பாச்சி பொம்மையெல்லாம் பாருங்களேன். இது மரப்பாச்சி பொம்மையா என்னன்னு தெரியல, ஆனால் மரப்பாச்சி பொம்மை ஸ்டைலில் தான் இருந்துச்சு. இந்த ஹேங்கிங் எல்லாம் அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு இதிலெல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து இதை வாங்கிக்கலாம். அப்படியே இந்த ஸ்பேச்சுலா, அதாவது அது என்னது, சிரட்டை, கொட்டாங்குச்சி, அந்த ஓடில் செய்வோம்ல, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் சின்னதாக இருந்தது, நான் வச்சுட்டேன். இதெல்லாம் பாருங்கள், ஜூஸ் டம்ளரா இல்லை வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் டச் பண்ணி பார்த்துட்டேன். வீட்டில் பார்த்திங்கன்னா கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த செராமிக் பாட்டெல்லாம் ரொம்பவே யூனிக்காக அழகாகவே இருந்தது. எல்லாமே ஒன்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டேன். அதை உங்கள் கூட தான் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எதையுமே வாங்கக்கூடாது, வீட்டில் ஆல்ரெடி வாங்கினதே அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. இந்த சட்னி பவுல் எல்லாமே உட்டனில் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த அது கொட்டாங்குச்சியா, சிரட்டை,
இதில பார்த்தீங்கன்னா, அழகா வந்து கோட் பண்ணி பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ₹480 கையில வந்து தூக்கும்போது ரொம்ப லேசா இருந்துச்சு. எனக்கு இது வாங்கணும். அதாவது வாங்கணும் வேற பீஸ் இருக்கான்னு கேட்டா, அவங்க இல்ல அப்டின்ட்டாங்க. ம் இன்னுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன் மேலயும் எனக்கு ஒரு ஆசைங்க. ஆனா இது வந்து ரொம்ப சின்னது. ₹120 தான் நெனைக்கிறேன். பரவால்ல. ஆனா ரொம்ப சின்னது. அதனால நான் வச்சுட்டேன். பார்த்து பார்த்து எடுப்போமா வேணாமான்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் சாமி பூஜை அறைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் நம்ம நம்ம போம்போது ஏதாவது மறந்து வச்சுட்டோம் அப்டின்னா, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இங்க ரொம்பவே நெறைய இருந்துச்சு. எல்லா பிராண்ட்லயும் இருந்துச்சு. அப்புறம் இந்த செராமிக் பாட் அழகழகா இருந்துச்சுங்க. எல்லாமே பார்க்க வந்து அழகாவே இருந்துச்சு. யாரும் வந்து இன்கேஸ் அந்த பக்கம் போறீங்க அப்டின்னா, ஒன்ஸ் வந்து இந்த ஷாப் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் ஆ என்ன சொல்றது? ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும். பாருங்களேன் கலர்ஃபுல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து வச்சிருக்கேங்க. எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதனால எதுவுமே அளவுக்கு அதிகமா வைக்க முடியாது. இதெல்லாம் ₹50 தான். நல்லா அழகா சால்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆ இந்த தலையாட்டி பொம்மையெல்லாம் ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. ஆ இதெல்லாம் என்னன்னு தெரியலங்க. குழந்தைங்களுக்கான ஆ பிக்கி பேங்கா என்ன ஏதுன்னு தெரியல. பார்க்க அழகா இருந்துச்சு. தேவைப்படுறவங்க இந்த பக்கம் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வாங்கிக்கங்க. அவ்வளோதாங்க. ஓவரால் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்க கூடயும் நான் ஷேர் பண்ணிட்டேன். வெளிய போயிரலாம். இதுதான் அந்த ஷாப். ஷாப் இல்ல. இதுதான் அந்த ஹோட்டல். அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் வர்றதுக்கு நைட்டு வந்து ஒரு 8:30க்கு மேல ஆயிடுச்சு. லேக்ல தான் வந்து கார வந்து எப்பயுமே இங்க தான் நாங்க பார்க் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. எல்லாம் ஓட் போட்டுட்டு ஆ என்னன்னு தெரியல. ரொம்பவே ஃப்ரீயா இருந்துச்சு. எங்களுக்கான லேக் மாதிரியே இருந்துச்சு. ஆ லேக்ல கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஜில்லுன்னு கூலிங் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு நைட்டு. இந்த ஷாப்ல தான் நூடுல்ஸ் வாங்கி அந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். நல்ல காரமா நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. அவ்வளோதாங்க வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.